சிட்னி மற்றும் அதை சுற்றியுள்ள மெட்ரோபாலிட்டன் பகுதியில் வழியாக பாயிற ஒரு ஆறு தான் 75 மைல் நீளமுள்ள ஹாக்ஸ்பரி. இது மீன் வளங்கள் நிறைந்த மிக முக்கியமான பல மீனவர்களுக்கு மீன்பிடி ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ரிவர். அப்படி அன்னைக்கு அவங்க மீன் பிடிக்க போனவங்க தான் மார்க் பீட்டர்சனும் அவங்க க்ரூ மெம்பர்ஸும். தங்களோட வலையை வீசி வழக்கம் போல் அந்த ரிவரில் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அன்னைக்கு காலையில் அவங்க வீசின வலையை வெளியெழுக்க முயற்சி பண்ணுறாங்க. வலை ரொம்பவே ஹெவியாக இருந்திருக்கு. பெருசாக ஏதோ மீன் மாட்டிருக்காதான்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வலையை வெளியே எடுத்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சது மீன் இல்லை, சிதைஞ்சு போன மனித உடல். தான் அந்த வலையை இழுக்கும்போது பிளாஸ்டிக் பேக் சுத்தப்பட்ட மாதிரி ஏதோ இருக்கதை பார்த்ததாகவும், அப்போ தான் அதில் ஒரு எலும்பு ஒட்டிகிட்டு இருக்கதை பார்த்ததாகவும் அந்த க்ரூவோட கேப்டன் பீட்டர்சன் சொல்லியிருக்காரு. கண்டுபிடிக்கப்பட்ட பாடியை சுற்றி பிளாஸ்டிக் பேக் சுத்தப்பட்டிருந்திருக்கு. பெரும்பாலான பிளாஸ்டிக் பேக் சிதைஞ்சு போயிருந்திருக்கு. ஒரு சில பிளாஸ்டிக் பேக் மட்டும் முழுசாக சிதைவடையாமல் 1.82 மீட்டர் நீளமுள்ள இரும்பு ஃப்ரேமில் ஒட்டிகிட்டு இருந்திருக்கு. அந்த இரும்பு ஃப்ரேம் ஒன்றுக்கொன்று வெல்ட் பண்ணப்பட்டு ஒரு சிலுவை மாதிரியான அமைப்பில் இருந்திருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சிலுவையில் வயர் யூஸ் பண்ணியும் ரோப் யூஸ் பண்ணியும் கை கால் கழுத்து உட்பட ரொம்பவே இறுக்கமாக கட்டப்பட்ட நிலையில் அந்த பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பல மாதங்களாக பாடி தண்ணிக்குள்ளேயே இருந்தனால சிலுவையில் கட்டும்போது அந்த நபர் உயிரோட இருந்தாரா இல்லையான்னு உறுதியாக சொல்ல முடியல. பாடியை எக்ஸாமின் பண்ண இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரன்சிக் மெடிக்கல் டீம் அந்த பாடி சுமார் 6 முதல் 12 மாதங்களாக தண்ணிக்குள்ளே இருந்திருக்கலாம்னும் தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக கூட அவர் இறந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாடி ரொம்பவே சிதைஞ்சு போய் இருந்தனால எதையும் அவங்களால உறுதியாக சொல்ல முடியல. மேலும் கண்டுபிடிக்கப்பட்ட பாடியோட ரிமைன்ஸ் அண்ட் போன் ஸ்ட்ரக்சரை வச்சு அது ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஆணோட சடலம்னும் அந்த நபருக்கு சுமார் 21 முதல் 46 வயதுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. தலையில் இருந்த காயத்தை வச்சு அந்த நபர் 1993 இறந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இறந்த உடனே பாடி தண்ணிக்குள்ளே போடப்பட்டுச்சா இல்லையான்னு அவங்களால உறுதியாக சொல்ல முடியல. நதியோட நீளத்தையும் நீரோட்டத்தையும் வச்சு அவர் எந்த இடத்துல தண்ணிக்குள்ளே போடப்பட்டாருன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இதனால் 1993 சிட்னி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காணாமல் போனதாக ரிப்போர்ட் பண்ணப்பட்ட எல்லா கேஸையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அப்போ கூட கண்டுபிடிக்கப்பட்ட பாடி யாரோடதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பாடியை பற்றி அவங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் போதுமானதாக இல்லை. அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்ட நபரோட பாடியை வச்சு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டு அந்த ஃபோட்டோ போலீஸால் வெளிவிடப்படுது. இதை பார்த்து யாராவது அடையாளம் காட்ட முன் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த நபரை தெரிஞ்சதாக சொல்லி யாரும் முன் வரல. இப்படி அடையாளம் தெரியாத ஸ்டீல் ஃப்ரேமில் கட்டப்பட்ட மர்மமான முறையில் இறந்து போன அந்த நபருக்கு த ராக்மேன்னு ஒரு பேரையும் வைக்கிறாங்க. இந்த கேஸை சால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தரவங்களுக்கு $1000 ரிவார்டு வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டும் கூட யாரும் முன் வரல. இது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, சுமார் 25 வருஷமாக இதே நிலைமை தான் இந்த கேஸில் இருந்திருக்கு. 25 வருஷமாக கண்டுபிடிக்கப்பட்ட பாடி அடையாளம் தெரியாமல் தான் இருந்திருக்கு. டிஎன்ஏ அனாலிசிஸ் உதவியோட பல கேஸ் சால்வ் பண்ணப்பட்டிருக்கதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் டிஎன்ஏ அனாலிசிஸோட உதவியோட ராக்மேனோட உண்மையான பேர் கண்டுபிடிக்கப்படுது. அந்த நபர் மேக்ஸ் டன்சஸ்கி. மேக்ஸ் காணாமல் போகும்போது அவருக்கு வயசு 36. மேக்ஸை கடைசியாக சிட்னியில் இருக்க நியூ டவுன்ன்ற இடத்துல பார்த்துருக்காங்க. மேக்ஸுக்கு சூதாட்ட பழக்கம் இருந்திருக்கு. அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி $1800 கேஷை ஏடிஎம்லேருந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கேசினோஸ் நிறையா இருக்க கோல்ட் கோஸ்ட்ன்ற இடத்துக்கு போயிருக்காரு. ஆரம்பத்தில் மேக்ஸோட பார்ட்னர் அவர் எங்கேயோ ட்ரிப் போயிருக்கதா தான் நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் போய் பல நாள் ஆகியும் அவர் திரும்ப வராததுனால உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ராக்மேன் யாருன்னு தேடிட்டு இருந்த அந்த சமயம் மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட்டில் பாசிபிள் மேட்சஸில் மேக்ஸோட பேரும் இருந்திருக்கு. ஆனால் தண்ணியில் ரொம்ப நாள் இருந்தனால பாடியிலேருந்து ப்ராப்பர் டென்டல் ரெக்கார்ட்ஸ் கூட அவங்களால எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பாடியில் இருந்த மற்ற ரிமைனிங்ஸ்லேருந்து பெருசாக எந்த மேட்சும் மேக்ஸ் கூட ஆகாதனால அந்த சமயம் மேக்ஸோட பேர் அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்படியே வேற எந்த புது இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் சுமார் 20 வருஷம் கடந்து போகுது. அப்போ தான் 2014-15களில் கோல்ட் கேஸ்லாம் திரும்ப விசாரிக்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையில் தான் 2018 டிஎன்ஏ அனாலிசிஸ் உதவியோட இந்த பாடி மேக்ஸ் டன்சஸ்கியோட பாடின்னு கண்டுபிடிக்கப்படுது. என்னதான் மேக்ஸ் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவரோட இந்த கொடூரமான முடிவுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கப்படலை. மேக்ஸுக்கும் அங்கே இருந்த எந்த கேங்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
அவரோட அந்த கேம்பிளிங் அடிக்ஷன் கூட அவரோட இறப்புக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த வகையில் பார்த்தா பண கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் கூட அவர் தலையில் தாக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கலாம்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸால் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் சிலுவையில் கை கால்கள் கட்டப்பட்டு பின்பு தண்ணியில் போட்டிருக்கதை பார்க்கும்போது மேக்ஸ் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் உள்ள ஒரு நபர் தான் இதை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. உண்மையிலேயே மேக்ஸ் கேம்பிளிங் அடிக்ஷனால் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் கொல்லப்பட்டாரா இல்லை பர்சனல் வெஞ்சன்ஸால் கொல்லப்பட்டாரா? எத்தனை பேர் மேக்ஸோட கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க? அவரை கொலை பண்ணது யார்? இந்த எந்த கேள்விகளுக்குமான விடை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. மேலும் சம்பவம் நடந்து சுமார் 25 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்போ வரைக்கும் இந்த கேஸ் சால்வ் பண்ணப்படாமல் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.